ராமசாமி, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்ப போட்டியிடுறதுக்கு தயாராகிறாரா? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். முதல்ல இரண்டு விஷயங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஃபேக்சுவலான பொசிஷன்ஸ். அதுல தேமுதிக சார்ந்த அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கட்சி பெயர்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணா அதற்கப்புறம் அந்த விப்பு என்ன சொல்றாங்களோ அதை மட்டும்தான் அவங்க சட்டசபையிலோ இல்ல பாராளுமன்றத்திலோ செய்ய முடியும். அதனால அவர்கள் சட்டப்பூர்வமாக எந்த காலகட்டத்திலும் அவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக இருக்கும் போது எல்லாமே அவர்கள் அந்த கட்சியின் உறுப்பினர் தான். அந்த கட்சியாக அவர்கள் அந்த உறுப்பினர் பதவியை நீங்கி செல்லலாம் அப்படின்னு அவங்களா நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் ஸ்பீக்கரும் சரி, ஹவுஸோட ரூல்ஸும் சரி, எலெக்ஷன் நாமினேஷன் ரூல்ஸும் சரி, அவர்கள் வேறு கட்சியில் சேருவதற்கு பர்மிஷன் தர முடியும். திமுகவோட இன்னைக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஸ்ட்ரென்த்லயோ இல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரென்த்லயோ இருக்கிறதும் அதேதான். என்னன்னா திமுக அவர்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாரையும் திமுக சின்னத்திலே போட்டியிடணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, கொள்கை மாறி வேற ஒரு கட்சி இருந்தாலும் கூட அந்த கட்சியால் வேறு மாதிரி அவர்களால் சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலோ வாக்களிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் திமுகவோட சேர்ந்துதான் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா அவர்களோட உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் தான் போட்டியிடுகிறார்கள். இந்த மாதிரி அவர்களோட கொள்கையே அவர்களால சப்போர்ட் பண்ணி நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அரசியல் கட்சிகளுக்கு இருக்கும். இன்னைக்கு திமுகக்கு அவங்களோட ஓட் தேவை, அவங்களோட சப்போர்ட் தேவை, அந்த ஸ்ட்ரென்த்தை காமிக்கணுன்றதுக்காக கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த கட்சியோட தனித்தன்மை, அந்த கட்சியோட விருப்பம், அந்த கட்சியோட கொள்கை, அந்த பன்முகத்தன்மை எல்லாருமே தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற திமுக இன்னைக்கு அந்த ஒவ்வொரு தனி கட்சிக்கும் அந்த பன்முகத்தன்மையை காமிக்கிறதுக்கான அவசியம் கிடையாது. அவர்களோட தேர்தல் யுக்தியும் அவர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற அவசியத்தை நிலைநிறுத்துறதுக்காக மட்டுமே தான் எல்லாரையுமே அவங்க சின்னத்துல போட்டியிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இதை தாண்டி அடுத்தது நம்ம வரணும். இன்னொரு கேள்வியும் இருக்கு. நீங்க சொல்ற இதே விஷயங்கள் எல்லாமுமே சுயமரியாதை சார்ந்த எல்லா விஷயங்களும் புதிய நீதி கட்சிக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போன்று ஐஜேகேவுக்கும் எல்லாருக்குமே இதுவும் பொருந்துமா? மன்னிக்கணும், நான் சுயமரியாதை அப்படின்ற வார்த்தை பயன்பாடு நான் எங்கேயும் பயன்படுத்தல. ஏன்னா அந்த கட்சிகள் விருப்பப்பட்டுதான் அப்படி பண்றாங்க. கூட்டணியில இருக்கக்கூடிய அந்த கட்சிகளோட சுயமரியாதை சார்ந்த விஷயம் என்பதற்கான அங்கீகாரம் திமுக கொடுக்கிறதா என்ற விஷயத்தை அவர்கள் கொள்கை சார்ந்தது அப்படின்னு மன்னிக்கணும் அப்படி பயன்படுத்தினதும் அதை நீக்கிடுங்க. நான் கொள்கை சார்ந்தது, அந்த கொள்கையை அவர்களால் செயல்படுத்த இயலாது அப்படின்ற அந்த கால இது மட்டும்தான் சுயமரியாதை அப்படின்றது. ஏன்னா விருப்பப்பட்டுதான் அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்ற பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நான் ஆனா அந்த கொள்கையை எல்லாருக்குமே அதே வித்தியாசம் இருக்கு. ஆனா இப்ப மதிமுக மாதிரி ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் கொள்கை சார்ந்து அவர்கள் என்னென்ன பாதையில சென்று வந்திருக்காங்க, தனியாக அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு தனித்துவம் மிக்க கட்சியாக ஒரு காலகட்டத்துல இருந்திருக்காங்க. வைகோ அவர்கள் திமுக அதான் நான் வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்றேன். மதிமுக வைகோபாசாமி அவர்கள் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல திமுக இருந்து அவர்கள் எதற்காக வெளியில வந்தாங்க, அதற்கப்புறம் அவர்கள் திமுகக்கும் அதிமுகக்கும் போட்டியாக இரண்டு தேர்தல் அவர்கள் வைகோ அவர்கள் மன்னிக்கணும் வைகோ அவர்கள் எதற்காக அவர்கள் இரண்டு தேர்தல்ல இரண்டு கட்சிகளுக்குமே போட்டியாக அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா அவங்களோட ஓட் பர்சன்டேஜையும் காமிச்சிருக்காங்க. அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கட்சிகளுக்கும் தனி நபர் சார்ந்த கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அந்த தனி நபர் சார்ந்த கட்சிகளுக்கு அவர்கள் சின்னம் எலெக்ஷன் கமிஷனால ஒவ்வொரு வாட்டியும் மாற்றப்படும். அவர்கள் தேர்தலுக்கு போகும்போது அவங்களோட சின்னம் அப்படின்றது கன்சாலிடேட்டடா இதுதான் அவங்க சின்னம் அப்படின்னு பர்மனண்டா கிடையாது. ஆனா மதிமுகவுக்கு அந்த நிலைமை கிடையாது. மதிமுகவுக்கு அவர்கள் சின்னம் அப்படின்றது அங்கீகரிக்கப்பட்ட சின்னம். அந்த சின்னத்தை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க குறைஞ்சபட்சம் 10 தேர்தலாவது போட்டிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு தயாராகிறார், முன்னாடி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தவர். இந்த முடிவு மாற்றத்துக்கு என்ன காரணம்? இரண்டு, அண்ணாமலை அப்படின்றவர் மட்டும் இல்ல, பாஜகவை சார்ந்த யாருமே, பாஜகவில் இருக்கும் உறுப்பினர்கள் யாரும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா போட்டியிட வேண்டாமா, எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், எந்த கட்சியுடன் கூட்டணி இருக்க வேண்டும் அப்படின்ற முடிவு அவர்களோடது கிடையாது. கட்சி மொத்தமாக எடுக்கும். பார்லிமெண்டரி போர்டு தான் ஃபைனல் அத்தாரிட்டி. இதை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டரி போர்டு நாளைக்கு அந்த டெசிஷன் எடுத்தாங்க, இவர் கேண்டிடேட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த டெசிஷன் அக்செப்ட் பண்ணிதான் இருந்திருந்தா அவர் முன்னாடியே போட்டியிடுவேன் அப்படின்னு தானே சொல்லியிருப்பாரு.
இல்லையே, அவர் கட்சி தலைமை, அவரை என்னோட இஷ்டம் கிடையாது. என்னோட டார்கெட் நான் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்க வேண்டும். 2026 தேர்தலை தனிப்பெரும்பான்மை காமிக்கக்கூடிய அளவுக்கு நான் பாஜகவை கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் 2031 ஆட்சி அமைக்கிறதுக்கான நான் யுக்திகளை செய்ய வேண்டும் அப்படின்றது என்னோட நோக்கம். எனக்கு அவர்கள் நான் இந்த பார்ட்டியோட பிரசிடண்டா தமிழ்நாட்டில் என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு எனக்கான ரோல் இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கும் அன்னைக்கு அவர்கள் சொன்னது நான் இங்க இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு அதை பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா அது அவர்களோட இஷ்டம், அவர்களோட எண்ணம். ஆனா அதை தாண்டி பார்லிமெண்டரி போர்டு ஃபைனல் அத்தாரிட்டி பார்ட்டி தாண்டி இன்னைக்கு நான் போட்டியிடணும்னு நினைக்கிறேன். ஆனா பார்லிமெண்டரி போர்டு அந்த சீட்டை கொடுக்கல அப்படின்னா பாஜக இருக்க எந்த நபருமே அந்த சீட்டை எங்களுக்கு தேவை அப்படின்னு கன்ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. மற்ற கட்சிகள்ல சிலரால டிமாண்ட் பண்ண முடியும், சிலருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு, இல்ல அவங்களோட ரோல் இருக்கு. இண்டிபெண்டன்ட் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவல்ஸால டிட்டர்மைன் பண்ண முடியும். ஏன்னா பல கட்சிகள் அந்த தலைமை மட்டும் நம்பி இருக்கிற கட்சிகளாக இருக்கு. போர்டோட முடிவு அப்படின்றது தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அவர் போட்டியிடாம இருந்தா அது முரணா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இந்த முடிவு எடுக்கிறாங்களா? பார்லிமெண்டரி போர்டோட டெசிஷன் என்னன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் தனியாக ஜெயிக்க முடியுமா இல்லையா, யாரால எந்த எவ்வளவு வாக்க பெற முடியும், அங்க எதிர்த்து நிக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு அவர்களால என்ன சிறப்பு செய்ய முடியும் அப்படின்றத எண்ணம் பார்லிமெண்டரி போர்டுக்கான ரோல் இருக்கு. நம்ம போன 2 நாட்கள்ல பார்லிமெண்டரி போர்டோட டிஸ்கஷன்ஸ் பத்தி பார்த்தோம், கேள்விப்பட்டோம். அதே இதை நம்ம மார்ச் 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா என்ன காரணமாக அவர்கள் எந்த கேண்டிடேட்டை எந்த கான்ஸ்டிட்யூன்சிக்கு அவங்க தீர்வு செய்ய போறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சோ அவர்கள் அண்ணாமலை அவர்களை நிக்க வைக்க போறாங்களா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. இரண்டாவது எந்த தொகுதியில் நிக்க வைக்க சொல்ல போறாங்க அப்படின்ற கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடையாது. ஆனா பார்லிமெண்டரி போர்டு பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். அந்த பொறுப்பை யாரும் அவ்வாறு கொடுக்கப்பட்ட பொறுப்பை யாரும் தட்டி கழிக்க முடியாது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இவர் பிரசிடென்டா எடுத்து ரெஸ்பான்சிபிளா செஞ்சாலும் அப்படி நாளைக்கு கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா அதையும் அவங்க எடுத்து ரெஸ்பான்சிபிளா செஞ்சுதான். கூட்டணி நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் பாஜக எந்த கட்டத்துல இருக்கு? கூட்டணி டிஸ்கஷன்ஸ் கான்ஸ்டன்டா ஆன்கோயிங்கா இருக்காது. எல்லா கட்சிகளும் எந்த கட்சிகளும் இன்னைக்கு இல்ல அப்படின்றது கிடையாது. அதான் விண்டோஸ் மட்டும் இல்ல, டோர்ஸ் மட்டும் இல்ல, விண்டோஸ் ஆர் ஆல்சோ ஓப்பன் அப்படின்றதுதான் கட்சி தலைமை மாநில அளவிலேயே சொல்லியிருக்காங்க, மத்திய அளவிலேயே சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரோடையுமே டிஸ்கஷன்ஸ் ஓப்பனா இருக்கு. யாருமே இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்ல. இன்ஃபேக்ட் தெலுங்கு தேசமோட பார்த்தோம்னா இன்னைக்கு கூட ஒரு வாரம் முன்னாடி தெலுங்கு தேசமோட கூட்டணி இருக்குமா இல்லையான்ற நிலைமை தெலுங்கு தேசம் ஜனசேனாவோட மட்டும் கூட்டணி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, சீட் ஷேரிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு 6 மணி நேரத்துல கூட்டணி நிலவரம் என்ன அப்படின்னு தெலுங்கு தேசம் பார்ட்டியோடையும் தெரிஞ்சிரும் அப்படின்ற நிலைமை இருக்கு. அதே மாதிரி நாடு முழுக்க தமிழ்நாடு உட்பட கூட்டணி டெஃபினட்டா எல்லா மாநிலங்களிலும் மகாராஷ்டிரால சிவசேனாவோட ஏற்கனவே கூட்டணி இருக்கு. அது இல்லாம அங்க ஒன் மேன் பார்ட்டி அவருடைய கூட்டணி இருக்கு, அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதனால அது மட்டும் இல்லாம தனியா வந்த கட்சிகளும் சிலர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இல்ல இப்போ அதிமுக தேமுதிக இடையான பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக மாறி இருக்கு. ஆனா பாஜக இன்னமும் கதவுகள் திறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றீங்க. மிக அந்த என்டிஏ கூட்டணியில இருக்கிற பிரதான கட்சிகள்ல ஒண்ணு தேமுதிக. அப்போ அதிமுகவோட திரைமறைவுல நடத்தின பேச்சுவார்த்தைய அதிகாரப்பூர்வமாக்கி இருக்காங்க அப்படின்னும் போது பாஜக பக்கம் அவங்க போகல அப்படின்ற ஒரு கருத்தியல் தானே உருவாகுது. இல்லையே, அவர்கள் சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் அவங்களோட காமன் ப்ரோக்ராமையும் அரைவ் பண்ணல. இது இல்லாம முக்கியமாக 45 நாள் கோட் ஆஃப் கான்டக்ட் வரல. எலெக்ஷன் கமிஷன் தேதிகள் அறிவிக்கல. நாமினேஷன் டெட்லைன் முடியல. நாமினேஷன் டெட்லைன் முடியற வரைக்கும் கூட்டணிகள் எல்லாருமே டிட்டர்மைன் பண்ணிட்டு இருக்க முடியும். அதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதனால இன்னைக்கே ஏடிஎம்கேவும் தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. என்னைக்கு அவங்க சீட் ஷேர் அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க, என்னைக்கு அவங்க நாமினேஷன் ஃபைல் பண்றாங்களோ அன்னைக்குதான் அது கன்சாலிடேட் ஆகுது. அது வரைக்கும் எல்லாருமே காத்திருக்க முடியும். இன்னைக்கு திமுகவோட கூட்டணி எடுத்துக்கிட்டாலுமே சிலரோட சீட் ஷேர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கலாம். ஆனா அது மாறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். நாமினேஷன் நடக்கல. நாமினேஷன் நடக்கிற வரைக்கும் நம்ம கூட்டணிகள் மாறிய காலகட்டத்துக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இல்ல வித்ரா வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதை தனியா விவாதிப்போம். திரு